2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறான். அதே குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் தேனில் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். தேனை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்தால் போதும். அபிஷேகம் இன் எனி ஃபார்ம், ஒன்று பால் அபிஷேகம் கொடுங்க, இல்லைன்னா தேன் அபிஷேகம் கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா போகிறோம், அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். பேசிக்கலாக குடும்பத்தில் எல்லாமே என்னன்னா இருக்கும். அப்போ என்னதான் பிரச்சனை? மனைவியுடைய அடிவயிறு, கணவனுடைய அடிவயிறு, இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், மலக்குடல், இதில் கொஞ்சம் சிறுகுடல் பெருகுடல், இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். இல்லைன்னா மிதுனத்தில் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இல்லைன்னா தாயாருடைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதை சரி பண்ணுற மாதிரி ஏற்படும். ஆனால் 2-10 கூடிய பாவங்கள் செயல்படுறதுனால இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் வேலை யாருக்கு கிடைக்கும்னா மிதுனம் தான். மிதுனத்தில் இருக்கிறவன் யாரெல்லாம் IAS ஆஃபீஸர் ஆகிறானோ அவன் மிதுனம். யாரெல்லாம் நீட்டில் கிளியர் ஆகி கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்குதோ அவங்க மிதுனம். IIT JEE கிளியர் ஆகி IIT சென்னை, IIT கரக்பூர் இந்த மாதிரி கிடைக்குதோ அவங்க மிதுனம். யாரெல்லாம் வேலையில் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு உட்காந்துருக்கனால லாபஸ்தானமாக மாக்கிறதுனால பெண்களுக்கு நல்லாயிருக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அவங்க ஆரம்பிக்கக்கூடிய வேலை உத்தியோகம் கண்டிப்பாக சூப்பராக. நிறைய பேர் மாட்டல் வாங்குவாங்க, நெக்லஸ் வாங்குவாங்க, சில பேர் மூக்குத்திப்பாங்க இந்த டைமில். அதாவது காமாட்சி அம்மனை மனசார வணங்கிட்டு நீங்கள் மூத்து குத்திப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். ஏன்னா சந்திரன் வீட்டில் குரு உட்காரும்போது சாமி பேருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே முட்டாள்தனம். அவசியமே கிடையாது. சாமி தான் நமக்கு அருள் புரியணும். அவனே நல்லா இருக்கட்டும், ஐயோ உனக்கு தானே பிரச்சனை, நீங்கள் நம்ம தான் சாமி கிட்ட சரணாகதி அடையணும். அப்போ நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கோத்திரம் என்னன்னு சொல்லணும், நம்ம பேர் சொல்லணும், நம்ம நட்சத்திரம் சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும், அந்த நட்சத்திர ஸ்தானத்தோடு இப்போ தசாபுதிக்கு ஏற்ப நம்ம சொன்னோம்னா பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சார் வணக்கம். பிரத்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே. சரி, இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் அவங்க பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க. குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதாவது ஆரம்பத்திலே பரிகாரத்தோடு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பொதுவாக ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இல்லை இவங்க இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இது இத்தோட போகணும் அப்படின்னு. அதாவது காராகார சிக்ஷை தோஷம் அப்படிங்கிறது இந்த சனி ராகுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதுலேருந்து வெளியே வரணும்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. என்ன போட்டிருக்கோம் எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டு இந்த தோஷம் இத்தோட கழியணும். கேந்திர ஆதிபத்திய தோஷத்துலேருந்து மகாபிடியிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு டைம் பீரியட். அதாவது சொல்கிறதுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கும். அவங்க மனசில் என்ன ஓடிச்சுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க சொல்கிற அட்வைஸு, இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மற்றவனுக்கு அப்படியே பிச்சுக்கிட்டு கிளப்பிட்டு போயிடும். ஆனால் இவங்க ஹெல்த்து, மெயினாக கழுத்து பகுதி வச்சு செஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக. அதாவது ஒருத்தர் கூட இப்படி தான் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கும் அவங்களுக்கு. 24 மணி நேரம் கழுத்து வலி, தொண்டை, கை, இது ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு இப்படி திரும்பினோன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வலிக்கும். இது எல்லாமே இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஹெல்த்தில் கை வச்சு விளாண்டுருக்கும் இந்த மிதனத்துக்கு. 1. 2வது, உங்கள் எண்ணங்கள் எதுவுமே ஃபினிஷ் ஆகாது. கௌரவம் மட்டும் பயங்கரமாக கொடுப்பாங்க. கௌரவத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அல்டிமேட்லி ரிசல்ட் ஒன்று. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறான். அதே குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் தேனில் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். தேனை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்தால் போதும். அபிஷேகம் இன் எனி ஃபார்ம், ஒன்று பால் அபிஷேகம் கொடுங்க, இல்லைன்னா தேன் அபிஷேகம் கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா போகிறோம், அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும். பேசிக்கலாக குடும்பத்தில் புது வரவுகள் ஏற்படும். உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், பேர குழந்தைகள் பிறப்பாங்க. டெய்லியும் முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்சணமாக அதிர்ஷ்டமாக இருப்பீங்க. மிதுனத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, பேசிய காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கப்படுது. பொதுவாகவே அவங்கெல்லாம் பேச்சு திறமை அபாரமாக இருக்கக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட மிதுனராசி நண்பர்களுக்கு குரு உச்சஸ்தானத்தில் பெறும்போது பேசுறது கம்மியாயிரும், பாயிண்ட் மட்டும் நறுக்குன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாயர்ஸ்லாம் பேசுவாங்க பாருங்கள், அதிகமாகலாம் பேசுவாங்க. ஃபுல்லாக கதை ஃபுல்லாக கேட்டுட்டு 4 விஷயம்தான் இதுதான் மேட்டர்ன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி மிதுனராசி நண்பர்கள் ஒரு இன்டெலிஜென்ஸ்
இன்டலெக்சுவல் குவாலிட்டி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வளரக்கூடிய ஒரு நிலைமைகள் இப்போ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். காசு பணத்துக்கு செம்ம ஃப்ளோ. 80% வந்து மிதுனத்தில் இருக்கிறவங்க தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். தங்கம் கண்டிப்பா வாங்குவாங்க. பேங்க்ல அடகு வச்சிருந்தாங்கன்னா அந்த தங்கத்தை 100% வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப அவ்வளோ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். 2, 6, 10 அப்படிங்கக்கூடிய பாவகங்களை பொதுவா நம்ம அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம். அந்த அர்த்த திரிகோணத்துல எப்பெல்லாம் வந்து குரு உச்சமடைகிறாரோ அந்த டைம் பீரியட்ல வேலை உத்தியோகத்துல வேற லெவல்ல இருக்கும். ஃப்ளோ ஆஃப் இன்கம், ஃப்ளோ ஆஃப் மணி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்கும். குடும்பத்துல எல்லாமே நல்லா இருக்கும். அப்ப என்னதான் பிரச்சனை? மனைவியுடைய அடிவயிறு, கணவனுடைய அடிவயிறு, இதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். மலக்குடல், இதுல வந்து கொஞ்சம் சிறுகுடல், பெருகுடல் இதுலலாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். இல்லைன்னா மிதுனத்துல ஒரு ஆள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இடது கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இல்லைன்னா தாயாருடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதை வந்து சரி பண்ற மாதிரி ஏற்படும். ஆனா பார்வை பலம் வந்து உங்களுக்கு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணுது. கோர்ட்டு, கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு சமஸ்தமும் ஜெயிக்கும். எல்லாமே இவங்க தான் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். அதிர்ஷ்டத்தின் மூலியமா ஒரு நிலத்தை வித்து உங்களுக்கு கடனை ஒன்று க்ளோஸ் பண்ணுவீங்க. 6 இடத்துல ஒரு சில பேர் 7 இடத்துல கடன் வாங்கி ரொட்டேஷன்ல விட்டுருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு நிலத்தை வித்து அந்த எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. கடன் வந்து 0 அப்படின்னு ஆகும். இல்லையா, ஒரு பெரிய லோனா வாங்கி இந்த 6 லோனையும் க்ளோஸ் பண்ணி ஒரே இஎம்ஐயா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த அடுத்த 1 வருஷம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்வை பலத்துல பாத்தீங்கன்னா, இந்த 2, 10 கூடிய பாவங்கள் செயல்படுறதுனால இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் வேலை யாருக்கு கிடைக்கும்னா மிதுனம் தான். மிதுனத்துல இருக்கிறவன் யாரெல்லாம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறானோ அவன் மிதுனம். யாரெல்லாம் நீட்ல கிளியர் ஆகி கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்குதோ அவங்க மிதுனம். ஐஐடி ஜேஇ கிளியர் ஆகி ஐஐடி சென்னை, ஐஐடி கரக்பூர் இந்த மாதிரி கிடைக்குதோ அவங்க மிதுனம். யாரெல்லாம் வந்து வேலையில சைனிங் அத்தாரிட்டி, பாஸ், எம்டி, சிஇஓ லெவல் ஆறாங்களோ அவன் மிதுனம். அதுதான் வந்து மிதுனத்துடைய அட்வான்டேஜியஸ் பாயிண்ட். என்னடா அது, வீட்டில் இருக்கணும்னு வந்து நீங்க எதிர்பார்க்க கூடாது. யூ கான் பி அட் ஹோம். வீட்டில் 24 மணி நேரம் உங்களால் இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 80% நீங்க வெளியூர் டிராவல், 80% ஃபாரின் டிராவல், இல்லைன்னா அலைச்சல் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி பணத்துக்கு, உங்களுடைய பிரஸ்டீஜுக்கு, பந்தாவுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. சூப்பரா இருப்பீங்க. மிதுனத்துக்கு காசு படம் போடக்கூடிய நேரம். இந்த டைம்ல வந்து நிம்மதி எதிர்பார்க்காதீங்க. வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எப்போ முடியுமோ அப்போ மட்டும் வந்துட்டு போறேன்னு வீட்டில் வந்து முன்னாடியே அப்ரூவல் வாங்கி வச்சுக்கோங்க. இட் வில் ஹேப்பன். அவ்வளவுதான். ஓகே. ஸோ மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம், 2வது திருமணம் இதுக்கான யோகம் இருக்கா? கன்ஃபார்மா நடக்கும். தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குருவுடைய பார்வை பலம் பலமா இருக்கிறதுனால கண்டிப்பாக மறுமணம் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். திருமணம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆனா செகண்ட் மேரேஜ் ஆகுதுன்னா பிஃபோர் அக்டோபருக்குள்ள நடந்துரும். ஆனா 2மே வாய்ப்பு இருக்கு, தெரியுமா இருக்கலாம். ஓகே. ஸோ குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? 2வதுமா, இந்த பார்வை பலம் பார்த்தீங்கன்னா டைரக்டா 6ஆம் இடத்துல மிதுன ராசி இருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பார்வை பலம் கொடுக்குது. அதனால கர்ப்பப்பையில குழந்தை உருவாகாது கன்ஃபார்ம். ஆனால் நீங்க சரகேட் மதர் தான் எடுத்துக்கணும்னு சொல்றவங்களுக்குள்ள குழந்தை பிறக்கும். நல்ல மருத்துவர் கிடைப்பார். ஏன்னா சனியோடைய பார்வை, குரு பார்வை இதெல்லாம் நல்ல மருத்துவரை கண்டிப்பா கொடுப்பார். அப்போ அந்த மருத்துவர்னால உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய, அந்த மருந்துனால ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே. ஸோ வீடு மனை யோகம் இருக்கா? இதுல என்னன்னா லோன் கிடைக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துடைய பார்வை பலம், 8ஆம் இடத்துக்குரிய பார்வை, 10ஆம் இடத்துக்குரிய பார்வையெல்லாம் வந்து கன்ஃபார்மா லோன் கிடைக்கும். பாதி பேர் என்னன்னா கொஞ்சம் என்பிஎஃப்சியில் வாங்குவாங்க. ஏன்னா அஷ்டமஸ்தானத்து குரு பார்வை இருக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்ன, ஒரு தள்ளு வண்டி கடை நடத்துறாங்க, ஒரு பானிபூரி கடை நடத்துறாங்கன்னு வைங்க. சாயந்தரம் நேரம் அவருக்கு வருமானம் அப்ராக்சிமேட்டா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா வருது மேக்ஸிமம். எனக்கு தெரியாது, பட் நான் சொல்றேன். ஒரு 30 நாளைக்கு சேர்ந்தா 30,000 ரூபா. அதுல எல்லாம் இதெல்லாம் போக ஒரு 25,000 சம்பாதி. 10,000 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் லோன் கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிக்கு லோன் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் கன்ஃபார்மா ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடை இடிச்சு கட்டுவாங்க. இருக்கிற வீடை மேலே விஸ்தீரணம் பண்றது, இல்லை வீட்டை இடிச்சு கட்டுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக பண்ணுவாங்க இந்த குரு பயிற்சியில். அப்போ நல்ல சுபகாரியங்களுக்கான செலவுகள், ஆடம்பர செலவு. நிறைய பேர் வண்டி மாற்றுவாங்க. சந்திரன் மேலே குருவுடைய உச்சஸ்தானம் வரும்போது நல்ல வண்டியாக வாங்குவாங்க. பிராண்டடாக நல்ல பார்க்கறக்கும் நல்ல லட்சணமாக இருக்கிற மாதிரி, அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி வண்டி வாங்குவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா நிறைவேறும். கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. ஸோ மிதுன ராசி பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். விரயத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கக்கூடிய இடம் வந்து அந்த அளவுக்கு சனி பார்வையில் இருக்கிறதுனால, தனகுடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு உட்காந்துருக்கனால, லாபஸ்தானமாக மாக்கிறதுனால பெண்களுக்கு நல்லா இருக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லா இருக்கும்.
அப்ப அவங்க ஆரம்பிக்கக்கூடிய வேலை உத்தியோகம் கண்டிப்பா சூப்பரா. நிறைய பேர் வந்து மாட்டல் வாங்குவாங்க, நெக்லஸ் வாங்குவாங்க, சில பேர் மூக்குத்திப்பாங்க இந்த டைம்ல. அதாவது காமாட்சி அம்மனை மனசார வணங்கிட்டு நீங்க மூக்கு குத்திப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். ஏன்னா சந்திரன் வீட்டுல குரு வந்து உட்காரும்போது இடது மூக்கை குத்திப்பாங்க, சில பேர் வலது மூக்கு, அவங்களுடைய விருப்பம். ஆனா கண்டிப்பா மூக்குல ஒரு ஓட்டை உண்டு அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஸ்தானம். அப்போ பெண்கள் எந்த விதத்திலுமே உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? மெயின் விஷயம் சீட்லலாம் ஒன்றும் அடிக்கவே முடியாது. நான் ஒரு 4 மேட்டர் சொன்னேன். ஐஏஎஸ் ஆனா மிதுனம், நீட் கிளியர் பண்ணா மெடிசன் ஆனா மிதுனம், எம்டி சீட்டு கிடைச்சா மிதுனம், இந்த மாதிரி ஆர்தோ டாக்டர் கிடைச்சா மிதுனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல டாப் ஸ்கோரரா கூட அவங்க வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தைரியமா இருக்கலாம். நத்திங் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ மிதுனம் நம்ம தொடங்கும் போதே பரிகாரத்தோட தொடங்கணும். நீங்க குருவாயூர் போக சொல்லியிருந்தீங்க. எந்த நாள்ல போகணும், என்ன கிழமைகள்ல போறது நல்லது? மோஸ்டா குருவாயூரை பொறுத்த வரைக்கும் நீங்க வியாழக்கிழமை போறது நல்லது. ஆனா இப்ப கோச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கும்போது திங்கட்கிழமை காத்தெல்லாம் 6 to 7 அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடும். கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. பி ஹாப்பி. யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, லைஃபை மாத்தும். குறிப்பா யானையோட ஆசீர்வாதம் சொல்றதுக்கான காரணம்? குருமா குரு வந்து உச்சஸ்தானம் உச்சபலம் அடையும் பொழுது யானத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதாவது யானைக்கு நம்மளால ஆனது ஒரு கவலையாருக்கு வாங்கி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும். குருவாயூர்ல தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது அர்ச்சனைக்கு நம்ம பேர் நட்சத்திரம் சொல்லணுமா, இல்ல சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணணுமா? நம்ம பேரு நட்சத்திரம் தான் சொல்லணுமா. ஏன்னா என்னன்னா இப்போ உயிரோட இருக்கிறது நம்ம தான். ஓப்பனா நமக்கு தான் நல்லா நடக்கணும். சாமி பேருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே முட்டாள்தனம். அவசியமே கிடையாது. சாமி தான் நமக்கு அருள் புரியணும். அவனே நல்லா இருக்கட்டும். ஐயோ உனக்கு தானே பிரச்சனை, நீங்க நம்ம தான் வந்து சாமி கிட்ட சரணாகதி அடையணும். அப்ப நம்ம நல்லா இருக்கணும். நம்ம கோத்திரம் என்னன்னு சொல்லணும், நம்ம பேர் சொல்லணும், நம்ம நட்சத்திரம் சொல்லணும். ஓப்பனா சொல்லணும், அந்த நட்சத்திர ஸ்தானத்தோட இப்ப தசாபுதிக்கு ஏற்ப நம்ம சொன்னோம்னா பயங்கர அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட கன்சல்ட் பண்ணி இப்ப எனக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது, தசாபுதி என்ன ஓடுதுன்னு சொல்லி அந்த தசாபுதிக்கு ஏற்ப நீங்க உங்களுடைய நட்சத்திரம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து 10 times ஹையர் இருக்கும். நீங்க பிறந்த கால நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு டேட்டுக்கும் மாறும். நான் சொல்றது அதுதான் தசாபுத்தி. விம்சோத்திர தசாபுத்தின்னு டிவைட் ஆகும். இப்போ சில பேருக்கு சனி தசையில சூரிய புத்தி நடக்குதுன்னு வைங்க, அப்ப நட்சத்திர ஸ்தானம் பூசமா இருக்கும், இல்ல அனுஷமா இருக்கும், இல்ல உத்திரட்டாதியா இருக்கும். உங்க லக்னத்துல இருந்து அதை பார்த்து சொல்லணும். ஸோ அதை வந்து நம்ம சொல்லும்போது பெரிய ஒரு இது கொடுக்கும். சாமி பேர்ல பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ ஒரு தெளிவான விளக்கம் நினைக்கிறேன். நிறைய நேரம் இருந்த சந்தேகம். ஸோ மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது, எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், என்ன பரிகாரங்கள் பண்ணா அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்காக தெளிவா சொன்னீங்க. நன்றி சார். வணக்கம். நமஸ்காரம்.